புதன்கிழமை பிறந்தவங்க. ஆயிலியம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை ட்ரீட்மெண்ட் எடுத்தால் நோய் குணமாயிரும். பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை நோய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் குணமாயிரும். திருமணக்காரன்னு குருவை தான் சொல்லுவோம், புத்திரக்காரன்னா குருவை தான் சொல்லுவோம், குரு பலன்னா குருவை தான் சொல்லுவோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா விஜயகுமார், உலக குருஜி என்று அன்போடு அழைக்கப்படும் விஜயகுமார் அவர்கள் ஈரோடு. அவர் இப்போ மேடைக்கு வந்திருக்காரு, சிறப்பு விருந்தினர், இன்றைய சிறப்பு விருந்தினர். அவர் இன்னைக்கு என்ன பேச போகிறாருன்னா மசாலான்னு என்ன, இப்போ பானிபூரி கடைக்காரனெல்லாம் போடுவானல்ல, இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் போட்டு ஒரு கலக்கி அவன் ஒரு டேஸ்ட்டாக கொடுப்பான் சாப்பிட்றதுக்கு. அது மாதிரி இன்றைக்கி இவர் ஜோதிட மசாலா அப்படிங்கக்கூடிய டைப்பில் பேசுகிறாரு. அவர் சொன்னது ஜோதிட கதம்பம்னாரு. கதம்பம் எப்படிங்க ஜோதிட கதம்பம்னு என்னன்னு கேட்டாங்க. இல்லைங்க, அதில் கொஞ்சோண்டு அந்த பாவத்தில் இந்த பாவத்தில் கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கினாரு. நான் இதைத்தான் மசாலாம்பாங்க. அதுக்கு பேர் ஒரு படம் எடுக்கிறவங்க மசாலா படம்பாங்க. அந்த படம்னா அந்த படத்தில் கொஞ்சம் அந்த படத்தில் கொஞ்சம் அந்த படத்தில் கொஞ்சம் எடுத்து ஒரே படமாக போடுவாங்க. அதுதான் மசாலா படங்கிறது. அப்போ இன்றைக்கி அந்த எல்லா ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அந்த சில நுணுக்கங்களை எல்லாம் எடுத்து ஒன்று சேர்த்து ஒரு கதம்பமாக, ஒரு மாலையாக, ஜோதிட மாலை அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தகவலை தெரிவிக்க வந்திருக்காரு விஜயகுமார் உலக குருஜி அவர்கள். அவருக்கு ஒரு சிறிய ஒரு மரியாதை நிமித்தம். ஏன்னா நாங்கள் எங்கள் நிர்வாகிகளுக்கு நாங்களே மரியாதை பண்ணிக்கிறது இல்லை, சிறப்பு விருந்தினர்களுக்கு நம்ம மரியாதை பண்ணுறோம். இன்றைக்கி உலக குருஜி ஐயா அவர்களுக்கு ஒரு சிறிய மரியாதை நிமித்தம் உங்களுடைய கைகளை தட்டி கொஞ்சம் ஆரவாரம் பண்ணுங்க. வணக்கங்க. அதாவது இன்றைக்கி 37வது கருத்தரங்கம் சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தில். 37வது கருத்தரங்கத்தில் எனக்கு பேச வாய்ப்பு தந்ததற்கு பரணி பாரதியன் எனக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். 37ங்கிறது 1ஆம் நம்பர். கரெக்டாக இருக்குங்களா? 37ங்கிறது 1ஆம் நம்பர். அப்போ இன்றைக்கி 14ஆம் தேதி, 14ங்கிறது 5ஆம் நம்பர். ஏன்னா ஜோதிட விஷயங்கள் பேசும்பொழுது எல்லா சின்ன சின்ன விஷயத்தையும் கொஞ்சம் சொல்லலாம் அப்படிங்கிறக்காக தான் இன்றைக்கி எடுத்தோம். அப்போ தலைப்பு எதே ஃபிக்ஸ் பண்ணல. அப்போ இங்கே கேட்டேன்னா தான் அதை ஜோதிட விஷயங்கள் தலைப்பில் பேசுகிறேன், ஏதோ ஒரு சப்ஜெக்டில் பேசுகிறேங்கன்னு சொன்னேன். அதுக்கடுத்து இந்த 37வது கருத்தரங்கிறது 1ஆம் நம்பர் சூரியன். 3 ஏழையும் கூட்டினீங்கன்னா 1 சூரியன். 14ஆம் தேதிங்கிறது 1 4 கூட்டினீங்கன்னா 5 புதன். அப்போ இன்றைக்கி சூரியனோட நட்சத்திரத்தில், சூரியனோட ராசியில், சூரியனோட சூரியனோட தேதியில் பிறந்தவங்க கம்பல்சரி இன்றைக்கி இந்த விழா இதில் இருப்பாங்க, அரங்கத்தில் எல்லாம் இருப்பாங்க. பண்டிட் ஐயா சூரியனோட நட்சத்திரம் கன்னி ராசி, உத்தர நட்சத்திரம், புதனும் சூரியன். சூரிய நட்சத்திரம் இவர் உத்திராடம். அப்புறம் இவர் ராஜாசங்கர் சார் அவர் இன்னைக்கு போட்டிருந்தாங்க, அவர் சிம்ம ராசி, சூரியனோட நட்சத்திரம். அந்த மாதிரி இன்னைக்கு சூரியன் புதன் கனெக்டிவிட்டி ஆகும். அதாவது என்ன கருத்தரங்கமோ அந்த கருத்தரங்கத்துக்கு உரிய கிரகம் இன்னைக்கு கனெக்டிவிட்டி ஆயிரும். அது தேதியிலையோ மாசத்திலேயோ வருஷத்துலேயோ அல்லது பிறந்த ராசியிலேயோ நட்சத்திரத்திலேயோ ஏதோ ஒன்றில் கனெக்டிவிட்டி ஆகும். இப்போ நான் புதன்கிழமை தான் பிறந்தேன். அப்போ கனெக்டிவிட்டி இன்றைக்கி ஆயிடுச்சு. இன்றைக்கி இப்போ 14ங்கிறது 5 புதன். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிழமையில் பிறந்திருப்பாங்க. அந்த கிழமைக்குரிய விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும், ஒரு நல்ல விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ போன மாதத்துக்கு முந்தின மாதம் அண்ணன் ஷெடியூல் போட்டிருந்தாங்க. நான் கொஞ்சம் வர முடியாமல் போச்சு. காரணம் என்னென்னா எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய சூழல் ஆகி போச்சு. கொஞ்சம் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக வேண்டிய சூழல் ஏற்பட்டு போச்சு. அப்போ என்னென்னா வர முடியல, அவருக்கு தகவல் சொல்ல முடியல. கொஞ்சம் அவருக்கும் தகவல் சொல்ல முடியாதுன்னு கொஞ்சம் மன வருத்தம் அவருக்கு இருந்திருக்கும். என்ன காரணம்னா, என்னடா இது அவர் ஷெடியூல் போட்டோமே அவர் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் மன வருத்தம் இருந்திருக்கும். சூழல் காரணம் தான் வர முடியாமல் போச்சு.
அதுக்கு அடுத்து வந்து இடையில அந்த அண்ணன் திருச்செங்கோட்டில் பார்த்தப்ப கூட சொன்னேன், கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால ஹாஸ்பிட்டல் போனதுனால இன்னும் சார் வர முடியல அப்படின்னு சொன்னேன். போன மாதம் வந்து நான் புறப்படுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் வேலை நிமித்தம் காரணமாக புறப்படுறதுக்கு லேட் ஆயிடுச்சு. லேட் ஆனதுனால என்ன ஆகி போச்சுன்னா கொஞ்சம் வர முடியாமல் போயிடுச்சு. அதனால் இந்த மாதம் உறுதியாக வரேங்கண்ணா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வந்து அண்ணா வந்து ஷெடியூல் கூட போட்டுட்டுங்களான்னாரு. போட்டுறனால ஷெடியூல் போடலின்னா கூட எனக்கு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா கூட நான் பேசுகிறேன்னு தான் சொன்னேன். ஏன்னா வந்து அவர் போட்டுட்டு அவர் நம்ம வரலின்னா ஏதாவது ஒரு சூழல் காரணமாக வர முடியாமல் போயிடுச்சுன்னா அவருக்கு சிரமமாயிரும், நமக்கு கொஞ்சம் உதவத்தா போகும். அதனால் வந்து நான் அதனால தான் சொன்னேன். இதில் நான் என்னன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் போனதில் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன். ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம என்ன கிழமை பிறக்கிறோமோ அந்த கிழமைக்கு 4வது இது வந்து சுகத்தை கொடுக்கும். அதாவது என்னென்னா, இப்போ புதன்கிழமை பிறந்தவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ட்ரீட்மெண்ட் எடுத்தால் நோய் குணமாகும். இது என் அனுபவத்தில் நான் கண்ட உண்மை. போன மாதத்துக்கு முந்தின மாதம் நடந்த விஷயத்தில் இது 4-5 பேர்த்துக்கு நான் பார்த்துட்டேன். இந்த ரிலேஷன் சொந்தக்காரத்து பார்த்துட்டேன். அது இந்த காலபுருஷ ஷெடியூல் இருக்கு இல்லைங்களா, இப்போ நமக்கு வந்து கேது திசை, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன் சொல்லிட்டு ஒரு 9 நவகிரகத்தோட திசைகள் இருக்கு. அந்த திசைகள் வந்து ஒர்க் அவுட் ஆகும். அப்போ வந்து புதன்கிழமை பிறந்தவங்களுக்கு புதன் திசையை கணக்கு எடுத்துக்கணும். புதனுக்கு அடுத்தது சனி, கேது, சுக்கிரன். சரி, புதனுக்கு அடுத்து கேது, சுக்கிரன், சூரியன். கிழமை வரிசையில் இல்லைங்கன்னா வந்து கிரகங்களோட அடிப்படையிலைங்க, கிழமை இல்லைங்கிறது எண்ணிடக்கூடாதுங்க. சூரியன், ஆமாம். புதன்கிழமை பிறந்தவங்களுக்கு பொதுவாக சூரியன் கிழமை ஞாயிற்றுக்கிழமை ட்ரீட்மெண்ட் எடுத்தால் நோய் குணமாயிருங்க. ஓகேங்களா? புதன்கிழமை பிறந்தவங்க, ஆயிலையும் கேட்ட ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை ட்ரீட்மெண்ட் எடுத்தால் நோய் குணமாயிரும். பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை நோய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் குணமாயிரும். பொதுவாக புதன்கிழமை பிறந்தவங்களுக்கு. திங்கக்கிழமை பிறந்தவங்களுக்கு வேலைக்கிழமை ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். திங்கள்னா சந்திரன், செவ்வாய், ராகு, குரு. அப்போ குருன்னா வேலைக்கிழமை. அப்போ திங்கக்கிழமை பிறந்தவங்களுக்கு வேலைக்கிழமை ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா நோய் குணமாகும். ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் வேலைக்கிழமை ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா நோய் குணமாயிரும். அப்போ நோய் குணமாகும் பொழுது அவங்களுக்கு இந்த உடுமகா திசையை அப்படியே எடுத்துக்கணும். உடுமகா திசை ஸ்டாண்டர்டு. கேதுக்கு அடுத்ததான சுக்கிரனுக்கு அடுத்து சூரியனுக்கு அடுத்து சந்திரனுக்கு அடுத்து செவ்வாய்க்கு அடுத்து ராகுக்கு அடுத்து குருவுக்கு அடுத்து சனிக்கு அடுத்து புதன். அப்படிங்கிறப்போ அந்த உடுமகா திசை ஸ்டாண்டர்டாக வேலை செய்யும். அதுக்கு அடுத்து வந்து செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களுக்கு செவ்வாய், ராகு, குரு, சனி. அப்போ செவ்வாய்க்கிழமை பிறக்கிறவங்களுக்கு சனிக்கிழமை ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா நோய் குணமாயிரும். நோயே மறுபடியும் வரவே வராது வாழ்க்கையில் அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. ஏன்னா மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் வரும், உடனடியாக வராது. ஏன்னா 4ஆம் இடங்கிற சுகத்தை கொடுத்தாக்கணும். நம்ம ஜாதகத்தில் 4ஆம் இடங்கிறது சுகம், வீடு, வாசல், சொத்து அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம பிறந்த கிழமையை நட்சத்திரத்தமாக போட்டுக்கிட்டோம்னா நட்சத்திரப்படி திசைப்படி நமக்கு வரக்கூடிய 4ஆவது திசை நம்மை தான் செய்யும் அப்படிங்கிற புது விதி. அப்போ அந்த விதி செயல்படும். அப்போ செயல்படுறப்ப செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க சனிக்கிழமை எடுத்துக்கணும். சனிக்கிழமை ட்ரீட்மெண்ட் எடுத்தால் அது பொதுமக்கள் விழிப்புணர்வுக்காகவும் ஜோதிடர்களோட ஒரு நல் விஷயத்திற்காக வந்து இந்த விஷயத்தை எடுத்தது. அதுக்கடுத்தது வந்து திங்கக்கிழமை சொல்லியாச்சு, இப்போ செவ்வாய்க்கிழமை சொல்லியாச்சு. அதுக்கடுத்தது செவ்வாய்க்கு மிருகசீரிஷ சித்திரை அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்களும் இந்த சனிக்கிழமை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து புதன்கிழமை சொல்லியாச்சு. அதுக்கடுத்து வந்து சனிக்கிழமை. இப்போ சனிக்கிழமை சொல்லணும்னா வந்து சனி, புதன், கேது, சுக்கிரன். சனிக்கிழமை பிறந்தவங்களுக்கு எப்பவுமே வந்து வெள்ளிக்கிழமை ட்ரீட்மெண்ட் எடுத்தால் நோய் குணமாகும். அது பூச உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு குணமாகும். ஏன்னா சனிக்கு சுக்கிரன் தான் யோகாதிபதி. மகர லக்கணமாக இருக்கட்டும், கும்ப லக்கணமாக இருக்கட்டும், சனிக்கு வந்து எப்பவுமே சுக்கிரன் யோகாதிபதியாக இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க, அதாவது சனிக்கிழமை பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். வெள்ளிக்கிழமை ட்ரீட்மெண்ட் எடுத்தால் நோய் குணமாகும். ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அன்னைக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும், கொஞ்சம் சீக்கிரம் நோய் குணமாகும். என்னங்க நோய் அந்த அன்னைக்கு போய் பார்க்குறப்ப ஹாஸ்பிட்டலில் வைத்திய செலவு கொஞ்சம் குறைஞ்சிரும். இது ப்ராக்டிக்கல் அனுபவத்தில் கண்ட உண்மை. அதுக்கு அடுத்து வந்து இது இன்னும் கிழமை என்ன இருக்குங்க,
அப்பதான் வீடு என்ன ஞாயிற்றுக்கிழமைக்கு சூரியனை போட்டுங்க. சூரியனுக்கு அடுத்து சந்திர தசை, செவ்வாய் தசை, ராகு தசை. இப்போ ராகு வந்து எந்த வீட்டில் உச்சமாகுதோ அந்த கிழமை எடுத்துக்கணும். ராகு எந்த வீட்டில் உச்சமாகுதோ, ராகு எது விருச்சிகத்தில், விருச்சிகத்துக்குரிய ராசி என்ன செவ்வாய். அப்போ ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஓகேங்களா? வேலைக்கிழமை பிறந்தவங்களும் அதே செவ்வாய் தான் வரும். வேலைக்கிழமை பிறந்தவங்க குரு, சனி, அதுக்கடுத்து புதன், கேது. கேதுவும் வந்து அது வரும். அப்போ வேலைக்கிழமை பிறந்தவங்களும் கணக்குக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து வேலைக்கிழமை பிறந்தவங்களும் கரெக்டாக வந்து செவ்வாய்க்கிழமை ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க சுக்கிரன், கடத்த சூரியன், சந்திரன், செவ்வாய். அப்போ வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களும் ட்ரீட்மெண்ட்டு செவ்வாய்க்கிழமை எடுக்கணும். வேலைக்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா குணமாயிரும். ஏன்னா வேலைன்னா குருவுக்கும் செவ்வாய்க்கும் நட்பு கிரகம், சூரியனுக்கு செவ்வாய்க்கு நட்பு கிரகம், சுக்கிரனுக்கு செவ்வாய்க்கு நட்பு கிரகம் கிடையாது, சம கிரகம் தான். ஆனால் சுக்கிரனுங்கிறது மனைவி, செவ்வாய்ங்கிறது கணவன். அப்போ மனைவிக்கு எப்பவுமே கணவன் நன்மை செஞ்சிருவார் அப்படின்னு அர்த்தம். வெள்ளிக்கிழமைக்கு செவ்வாய்க்கிழமை ஒர்க் அவுட் ஆயிரும். அப்போ இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் இருந்து ஒரு விஷயம் ஒரு எப்பவுமே ஒர்க் அவுட் ஆகிட்டு வரும். இதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும், நட்சத்திரத்துக்கும் பார்த்துக்கணும். நட்சத்திர ரீதியாக எடுக்கிறன்னு எடுத்துக்கங்க, கிழமை ரீதியாக எடுக்கிறன்னு எடுத்துங்க. இப்போதான் சார் சொல்லிட்டு இருந்தார் இல்லைங்களா, நட்சத்திரம் பேசும், கிழமை பேசுங்க. கிழமையும் பேசும், நட்சத்திரம் பேசும், பிறந்த தேதி பேசும், பிறந்த மாதம் பேசும், பிறந்த வருஷம் பேசும். இது எல்லாமே பேசும். இப்போ நம்ம போன மீட்டிங்கில் கூட சொன்ன வருஷத்தை நவகிரகமாக போட்டு நீங்கள் அப்படி எடுத்துக்கிங்க. அதே மாதிரி பிறந்த தேதி நவகிரகமாக போட்டு நவகிரக வருஷத்தாலேயே கூட்டிக்கங்க. அது உங்களுக்கு எவ்வளோ வருதோ அந்தந்த வருஷம் வந்து உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ ஒருத்தர் 6ஆம் தேதி பிறந்திருக்காருன்னா அவர் ஒரு 81 அப்படி பிறந்திருக்காரு அப்படின்னா அப்போ வந்து 6ன்னா சுக்கிரன் 20 வருஷம். அப்போ அந்த 20 வருஷத்தால் போட்டுக்கிட்டே வந்துட வேண்டியதான். இப்போ 5ஆம் மாதம் அப்படின்னா புதன், அந்த புதன் 14 வருஷத்தை போட்டு அப்படியே கூட்டிகிட்டே வந்துட வேண்டியதான் 81லேருந்து. இப்படி தேதி மாதத்தை வருஷமாகவும் கன்வெர்ட் பண்ணி அப்படியே போட்டிங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எந்தெந்த வருஷம் நன்மை நடக்க போகுது, எந்தெந்த வருஷம் நெடுமை நடக்க போகுது அப்படிங்கிற உண்மை இதில் தெரிஞ்சிடும். இது வந்து உங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் கொடுக்கும். அது இங்கிலீஷ் நியூமராலஜி போட்டுக்கிறவங்க போட்டுங்க, தமிழ் நியூமராலஜி போட்டுக்கிறவங்க போட்டுங்க. ஏன்னா வந்து இப்போ தமிழ் நியூமராலஜி வந்து 6க்கு வந்து சனியாக வச்சுருக்குறாங்க, 5க்கு வந்து வேற கிரகம் வச்சுருக்குறாங்க, சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு வச்சுருக்குறாங்க. 5னா புதன் நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷ் நியூமராலஜியில். தமிழ் நியூமராலஜியில் குருவை வச்சுருக்குறாங்க. அப்போ அந்த குருவோட வருஷத்தை தூக்கி போட்டுக்கணும். நீங்கள் எந்த வருஷத்தில் பிறந்திருக்கிறீங்களோ அந்த வருஷம் தேதியை நவகிரகமாக கன்வீன் பண்ணுறோம், மாதத்தை நவகிரகமாக கன்வீன் பண்ணி வருஷத்தால் கூட்டிக்கிறோம். கூட்டிக்கிறப்ப உங்கள் வாழ்க்கையில் 120 வருஷம் ஆயுள் காலத்தில் ஒரு 30-40 வருஷம் உங்களுக்கு ஒரு நன்மையான காலகட்டம் இருக்குது. அது வந்துடும். நீங்கள் தமிழ் நியூமராலஜி போட்டாலும் சரி, இங்கிலீஷ் நியூமராலஜி போட்டு பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிரும். அதுக்கடுத்து வந்து இந்த 13ஆம் தேதி அப்படிங்கிறது பொதுவாக வந்து திருமணத்திற்கு உகந்ததல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம், ராகுவோட நம்பர் பொதுவாக 13 அப்படிங்கிறது. நிறைய பேத்துக்கு 13ஆம் தேதி திருமணம் நடந்திருக்கும். பார்க்கறதுக்கு ஃபஸ்ட்டு பிரம்மாண்டமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா பின்னாடி அவங்க வாழ்க்கையில் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இல்லைன்னா திருமணமே நடக்காம கல்யாணத்து வரைக்கும் போய் நிச்சயத்தப்போ கல்யாணத்தப்போ திருமணம் நின்று போகும். அந்த மாதிரி 2-3 ப்ராக்டிக்கலாக நான் பார்த்துருக்குறேன். 13ஆம் தேதி வைக்கிறப்ப ஒரு குளறுபடி நடக்குது. அது ராகுவோட நம்பராக இருக்குது. 13 தான் டீனேஜ் வயசு ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் வந்து ஒரு குழப்பமான ஏஜ். 13 இளைஞர்களோட குழப்பமான ஏஜ். 14ங்கிறது புதன், அது வந்து ஒரு படிப்பு கல்வி அப்படின்னு போகக்கூடிய ஏஜ். 5ங்கிறது சுக்கிரன்ங்கிறது 6ஆம் நம்பர், அது வந்து மீடியமான ஏஜ் 5. 16ங்கிறது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஏஜ், அது வந்து 7க்கு ஏது ஆதிக்கம். இப்போ இந்த 16 வயசுல பாதி பேர் லவ் பண்ணுறது, நிறைய விஷயங்கள் ஜாலியாக இருக்கிறது, இப்படியே போகும் இளைஞர்களோட வாழ்க்கை.
அப்போ இந்த காலகட்டத்தில் இது பொதுவாகவே வந்து கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணணும். 17ங்கிறது 8 சனி. அப்போ வந்து சனி வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நன்மை செய்கிற ஒரு காலகட்டம். அதுக்கடுத்து வந்து 18 கூட்டினீங்கன்னா 9ஆம் நம்பர். 18ங்கிறது செவ்வாய். 18ங்கிறது செவ்வாய். அப்போ செவ்வாய் வந்து ஒரு பொண்ணுக்கு 18 வயசானா தான் திருமணம். அப்போ 18ஆம் நம்பர் அப்படிங்கிறது 9. 9ங்கிறது செவ்வாய். செவ்வாய்ங்கிறது பெண்களின் கலசரகாரகன். அதான் பெண்ணுக்கு திருமண வயது 18ன்னு கவர்மெண்ட் வச்சிருக்கிறாங்க. கவர்மெண்ட் தெரிஞ்சு வச்சிருக்கலாம், தெரியாமல் வச்சிருக்கலாம். 18 வயசுங்கிறது பெண்களின் திருமண வயது அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. 21ங்கிறது கூட்டணி 3 ஆண்களின் திருமண வயது அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. குரு திருமணக்காரகன்னு குருவை தான் சொல்லுவோம், புத்திரகாரகன்னா குருவை தான் சொல்லுவோம், குரு பலம்னா குருவை தான் சொல்லுவோம். அப்போ 21 வச்சிருக்கிறாங்க. 21ங்கிறது 3னா குரு. அப்போ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன லாஜிக் தாங்க. லாஜிக் இருக்கு, அதில் ஒரு சின்ன விஷயம் தான் இருக்குது. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் இருக்குது. சாப்பிட்டேன். சரிங்க. அதனால இதில் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கங்க. ஏன்னா நான் கொஞ்சம் மெதுவாக தான் பேசுவேன், அவர் சொன்னதுனால கொஞ்சம் வேகமாக பேசுகிறேன். என்னங்க, அதனால இப்படி ஒவ்வொரு வயசுலையும் எடுத்துங்க. 18னா 9னா செவ்வாய்னா கலசரகாரகன், பெண்களின் கலசரகாரகன் அப்படின்னு எடுத்துங்க. 21னா இந்த மாதிரி எடுத்துங்க. அதுக்கடுத்து ஒவ்வொரு ராசிக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன், அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க. பொதுவாக மேச ராசியும் விருச்சிக ராசியும் திருமணத்திற்கு பிறகுதான் முன்னேற்றம் அதிகமாக வரும். ஏன்னா காலபுருஷனுக்கு மேசம் 1வது வீடு, 7வது வீடு சுக்கிரன். அதே மாதிரி விருச்சிகத்துக்கு 7வது வீடு சுக்கிரன். அப்போ மனைவி வந்த பின்னாடி தான் மேச ராசிக்காரங்களோ விருச்சிக ராசிக்காரங்களோ முன்னேற்றம் அடைவாங்க. குடும்பம் அமைந்த பின்னாடி தான் முன்னேற்றம் வாழ்க்கையில் வரும். மேசமாக இருக்கட்டும் அல்லது விருச்சகமாக இருக்கட்டும். மேச ராசிக்கு 11ஆம் அதிபதி சனி, 10ஆம் அதிபதி வந்து சனி. அப்போ மேச ராசிக்காரங்க பொதுவாக வந்து தொழில்காரகன் வந்து 10 கூடையவர் சனி, 11 கூடிய லாபாதிபதி சனியாக இருக்கிறதுனால சனிக்கிழமை அவங்களுக்கு வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு எடுத்துக்கிட்டாங்கன்னா அல்லது கடவுள் வழிபாடு எடுத்துக்கிட்டாங்கன்னா இவங்க தொழில் வளம் பெருகும். அதே மாதிரி மூத்த சகோதரர்களுக்கோ சித்தப்பாவுக்கோ அக்கா அண்ணனுங்களுக்கும் உங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே வரணும். மேச லக்கணமோ மேச ராசிக்காரங்களோ, ஏன்னா அது பாதகாதிபதியாகவும் இருக்கிறாரு. திருமணத்திற்கு பின்னாடி மேச லக்கணமோ மேச ராசிக்காரங்களுக்கோ மேலே ஒரு கமெண்ட் என்ன வரும் அப்படின்னா, திருமணத்திற்கு பிறகு இவர் வந்து தன்னோட குடும்பத்தை மட்டும் பார்த்துக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு கமெண்ட் ஆக்சுவலாக மேச ராசியோ மேச லக்கணத்துக்காரங்க மேலே நிறைய டைம் வரும். என்ன காரணம்னா, திருமணத்திற்கு பின்னாடி வந்து சுக்கிரனுக்கு செவ்வாய் எப்பவுமே நன்மை செய்யும், செவ்வாய்க்கு சனி நன்மை செய்யும், சனிக்கு சுக்கிரன் நன்மை செய்யும். இது வந்து ஒரு லாஜிக். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மேச ராசியை மேச லக்கணத்துக்காரங்க பிறன்னா திருமணத்திற்கு பின்னாடின்னா அவங்களோட வாழ்க்கையை முன்னேறுவதற்கு பார்ப்பாங்க. பார்க்கும் பொழுது என்னன்னா கொஞ்சம் அண்ணன் அக்கா உறவுகள் இதிலெல்லாம் வந்து சித்தப்பா இதிலெல்லாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆகிரும். அப்போ என்னன்னா அவங்களுக்கு வந்து செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு எப்பவுமே தொழில் லாபமும் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அதுக்கடுத்து வந்து ரிஷப ராசிக்காரங்க வந்து எப்பவுமே கொஞ்சம் ஜாலி டைப்பாக இருப்பாங்க. இன்னொன்று நீதி நேர்மையை கடைபிடிப்பாங்க. ஏன்னா அதில் சூரியனோட நட்சத்திரம் இருக்குது, சந்திரனோட நட்சத்திரம் இருக்குது, செவ்வாயோட நட்சத்திரம் இருக்குது. அப்போ சூரியனோட நட்சத்திரத்தில் இருக்கிறனாலையும் சந்திரனோட நட்சத்திரத்தில் இருக்கிறனாலையும் செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனாலையும் ரிஷப ராசிக்காரங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அடுத்த சகோதரர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. செவ்வாய்ங்கிறது சகோதரர் நண்பர்கள்னு எடுத்துக்கலாம். 7ஆம் இடம் செவ்வாயாக வருது ரிஷபத்துக்கு. அப்போ சகோதரர்களுக்கும் நண்பர்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ரிஷப ராசிக்காரங்களுக்கு 5ஆம் இடம் புதன், கன்னி புதனாக வரும். அறிவு பயங்கரமாக வேலை செய்யும் அவங்களுக்கு. இப்போ கலைஞர் கருணாநிதி ஐயா வந்து ரிஷப ராசி மிருகசீரிய நட்சத்திரம்.
அவர் வந்து அவரை சாணக்கியன்னு சொல்லுவாங்க, குடும்ப அரசியல் பண்ணாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 2ஆம் இடம் குடும்பம். குடும்பம்னா அப்புறம் குடும்ப அரசியல்னு அவருக்கு பேர் வரத்தான் செய்யும். அதுக்காக வந்து குடும்பத்தையே ஒருத்தர் பார்க்காமையே இருக்க முடியும்? எல்லா மனிதர்களும் குடும்பத்தை பார்த்து தான் ஆகணும். அதுதான் உண்மை. அப்போ அவர் குடும்ப அரசியல் செய்கிறாருன்னு கமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா எதிர்கட்சிகள் ஒவ்வொரு கட்சியும் இன்னொரு கட்சி ஏதோ கமெண்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதுக்கடுத்து வந்து மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இரட்டைத்தன்மையாக இருப்பாங்க. என்ன அப்படின்னா இவங்ககிட்ட வந்து 7ஆம் இடமும் 10ஆம் இடமும் வந்து ஒரு குருவாகவே வரும். அப்போ குரு வந்து ஒரு டைம் நல்லது பண்ணும், ஒரு டைம் இவங்களுக்கு பாதகாதிபதியாக மாறிடும். அப்போ என்னன்னா ஆக்சுவலாக ஜெயலலிதா மிதுன லக்கணம், 7க்குடைய குருவே வந்து ஆட்சியாக இருந்தது. கூட இருக்கிறவங்கள அவங்கள இது பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கமெண்ட் இருக்குது. அப்போ என்னன்னா ஒரு பீரியடு கொஞ்சம் நல்லா இருக்கும், ஒரு பீரியடு கொஞ்சம் மீடியமாக இருக்கும். இவனுக்கு 10க்குடைய குரு வந்து 2ல் உச்சமாகறதுனால மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு பணங்காசுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்காது. ஏன்னா 10க்குடையவனே 2ல் உச்சம் காலபுருஷ தத்துவப்படி. அப்போ ஆட்டோமேட்டிக்காக மிதுனத்துக்கு பணங்காசுக்கு ஒரு பிரச்சனை வராது. ஆனால் 2க்குடைய சந்திரன் 12ல் உச்சம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வரக்கூடிய பணம் ஏதோ ஒரு வகையில் செலவாகும் மிதுன ராசிக்காரங்களுக்கு. அது சுப விரயமாவோ அல்லது ஏதோ ஒரு வகையில் செலவாகிட்டே வரும். இது வந்து மிதுன ராசிக்கு உண்டான பலன். கடக ராசிக்காரங்க கொஞ்சம் பொதுவாகவே இலகிய மனம் படைச்சவங்க. கடக ராசிக்காரங்களுக்கு பின்னாடி செல்வாக்கு புகழ் இதெல்லாம் அதிகரிச்சிடும். ஏன்னா 9க்குடைய பாக்கியாதிபதி வந்து குரு. அந்த பாக்கியாதிபதி வந்து ராசியிலே உச்சமாகறதுனால ஆட்டோமேட்டிக்காக பிற்கால வாழ்க்கையில் அவங்களுக்கு பேர் புகழ் முன்னேற்றம் இது எல்லாமே வந்துடும் கடக ராசி கடக லக்கணத்துக்கு. இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு விஷயம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ கன்னி ராசிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்னி ராசிக்கு சுக்கிரன் தான். அப்போ பாக்கியாதிபதி வந்து 7ல் உச்சமாகிறாரு. அப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கும் திருமணத்திற்கு பின்னாடி பாக்கியம் சேரும் அப்படின்னு பொதுவாக எடுத்துக்கணும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் வந்து பாக்கியாதிபதியாக இருக்கிறாரு. அந்த பாக்கியாதிபதி 6ல் உச்சமாகிறாரு. அப்போ அவங்க வந்து பொதுவாக தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க செஞ்சால் பாக்கியம் கிடச்சிரும். அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்க, மேச ராசிக்காரங்க, தனுசு ராசிக்காரங்க காலபுருஷனுக்கு தர்ம ராசியாக வரும். மேசம், சிம்மம், தனுசு இந்த 3 ராசியுமே தர்ம ராசியாக வரும். ஆனால் அவங்களுக்கு 2, 6, 10 வந்து கர்ம ராசியாக வரும். இப்போ மேசத்துக்கு 2, 6, 10 அப்படிங்கிறப்போ ரிஷபம் கன்னி மகரம் வரும். சிம்மத்துக்கு 2, 6, 10 அதே வந்து கன்னி மகரம் இதே தான் வரும், ரிஷபம் வரும். அதே மாதிரி வந்து தனுசு ராசிக்கு 2, 6, 10 மகரமும் ரிஷபமும் கன்னியும் வரும். அப்போ பொதுவாகவே இந்த தர்ம ராசியில் பிறந்தவங்க இறுதி வரைக்கும் கர்மத்தை செய்து செயலை செய்து உழைத்து பணத்தை ஈட்டியே ஆகணும். மேச ராசிக்காரங்களாக இருக்கட்டும், சிம்ம ராசிக்காரங்களாக இருக்கட்டும், தனுசு ராசிக்காரங்களாக இருக்கட்டும். அப்போ தர்மத்தை செய்வாங்க, அதுக்கப்புறம் உழைக்கவும் செய்வாங்க. உழைப்பின் மூலயமா பொருளாதாரம் ஈட்டி அந்த கர்மத்தின் மூலயமா பணமும் சம்பாதித்து கொண்டே இருப்பாங்க. அப்போ இவங்க பணத்தை நிறுத்த முடியாது. இப்போ ஒரு சிலருக்கு தொடர் வருமானம் இருக்கும், ஒரு சிலருக்கு வருமானம் விட்டு வரும். ஆனால் இவங்களுக்கு தொடர் வருமானம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு எடுக்கலாம். பொதுவாக காலபுருஷ தத்துவப்படி எடுத்தோம்னா இந்த இது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். துலா ராசிக்கு அதே தான். சனி உச்சங்கிறதுனால பொதுவாக வந்து துலாத்தில் சனி உச்சம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அப்போ துலா ராசி துலா லக்கணத்துக்காரங்களுக்கு சனி உச்சமான ஆயுள் அதிகரிக்கும் அப்படின்னு எடுக்கலாம். அப்பா ஸ்தானம் விரயத்தில் உச்சமாகுது, அப்பானால செலவுகள் விரயங்கள் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு எடுக்கலாம். துலா ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் எப்பவுமே நடந்துட்டு இருக்கும். பொதுவாக வந்து அது காம ராசியில் சனி உச்சமாகுது. அப்போ என்னன்னா காமத்தை அதிகமாக யாருக்கு மேலே போகுதோ அங்கே வந்து ஆயுள்காரகன் தண்டிப்பார். இப்போ ராவணன் வந்து ராமர் மனைவியை கடத்தினாங்க இதில். அப்போ என்ன ஆச்சு, கடைசி அவர் அழிஞ்சார். அப்போ
அதனால தான் சனி அங்கே காட்டு ராசியில் உச்சமாக வச்சுருக்குறாங்க. அப்போ இதெல்லாம் பாயிண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டே வரலாம். அப்போ விருச்சிக ராசி அது எடுத்துக்கிட்டிங்கன்னா விருச்சிக ராசிக்கு என்ன வரும்? விருச்சிக ராசி, மீன ராசி, மீனம், கடகம், விருச்சிகம். இதுக்கு பொதுவாக இந்த மீன ராசியில், மீன லக்கணத்தில், கடக ராசி, விருச்சிக ராசியில் மோட்ச ராசி, மோட்ச லக்கணம்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அவங்களுக்கு பொதுவாக என்ன வரும் அப்படின்னா, இந்த 2, 6, 10 தர்ம வீடுலாம் வரும். அப்போ அவங்க தர்மத்தை மீறி பணம் சம்பாதிக்கக்கூடாது. பொதுவாக மீனமாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், கடகமாக இருக்கட்டும், விருச்சகமாக இருக்கட்டும். ஏன்னா விருச்சகத்துக்கு 2 தர்ம வீடு, 6 தர்ம வீடு, 10 தர்ம வீடு. இப்போ தர்மத்தின் வழியில் பணத்தை சம்பாதிக்கணும். ஒரு இடத்துல வர வேண்டிய பணம் ஒரு 1000 ரூபா வருதுன்னா 10,000 ரூபாய்க்கு 10 லட்ச ரூபாய்க்கு ஆசைப்படக்கூடாது. ஏன்னா இந்த மோட்ச லக்கணங்கிறது, மோட்ச லக்கணத்தில் பிறக்கிறவங்க, மோட்ச ராசியில் பிறக்கிறவங்க மோட்சத்துக்கு போடுறாங்களா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் எதையும் கொடுத்துட்டு தான் போக முடியும். நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக முடியாது பொதுவாக. அப்போ அந்த மோட்ச ராசியில் இருக்கிறவங்களுக்கு அந்த பாயிண்ட் நம்ம எடுத்துக்கணும் பொதுவாகவே. தனுசு ராசிக்கு ஏற்கனவே சொல்லிட்டேங்க. தனுசு ராசிக்கு 2, 6, 10 எது வருது அப்படின்னு. அது சனி, புதன், சுக்கிரனாக வருது. அப்போ அவங்க பொருளாதாரத்தை ஈட்டியே ஆகணும். மகர ராசிக்காரங்களுக்கு மகரத்துக்கு 2, 6, 10 இதாக வரும். கும்பமாகவும், இன்னொன்று மிதனமாகவும், இன்னொன்று துலாமாக வரும். காற்று ராசியாக வரும். அப்போ பொதுவாக காற்று மாதிரி எப்பவுமே அவங்ககிட்ட பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ மகரத்தில் பார்த்தீங்கன்னா நடிகர் ரஜினி மகர ராசி. பணம் அவங்ககிட்ட காற்று மாதிரி என்றைக்குமே இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாக மகர ராசி திருவோண நட்சத்திரம் கொஞ்ச நாள் அதுக்கு விஷ்ணு அதிபதி நட்சத்திரம் இருக்குதுக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக மகர ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே நல்லது நடக்கும். அதே மாதிரி கும்பத்துக்கு 2, 6, 10 நீர் ராசியாக வரும். அப்போ அவங்களுக்கு உண்டான விஷயம் நடந்துகிட்டு இருக்கும். இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் அந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் எடுத்துங்க. அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குதோ அதில் எடுத்துங்க. அதே மாதிரி நிறையா பேச்சாளர்கள் பேசுகிறாங்க, அதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் இருந்த விஷயம் கிடச்சிக்கிட்டே வரும். இதில் ஏதாவது உங்களுக்கு இப்போ நான் பேசுனதில் ஏதாவது கொஞ்சம் சின்ன சின்ன டவுட்ஸ் எதாவது இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 5 நிமிஷம் கேட்டிங்கன்னா நான் அதுக்கு சொல்கிறேன். ஏதாவது சார் நீங்கள் சொன்னதில் இது எனக்கு புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்காக. யாருக்காவது ஏதாவது சின்ன டவுட் இருந்ததுன்னு கேட்கலாங்க, சொல்லிடுறேன். யாருக்கு எதுவும் இல்லைங்களா? ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் அதான் சொல்லிட்டேங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு இதுதான். நட்சத்திர ரீதியாக நட்சத்திரத்திலிருந்து 4வது எடுத்துங்க. கிழமையிலிருந்து 4வது எடுக்கக்கூடாது. இதிலிருந்து எடுக்கணும். சரிங்களா? உடமகா தசையிலிருந்து எடுக்கணும். எடுத்துக்கிட்டிங்கன்னா சக்ஸஸ் ஆகிரும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும். அப்போ இதுதான் எடுத்துக்கணும். என்னங்க இப்போ யாராவது தேதி மாத வருஷம் சொன்னீங்கன்னா அதுக்கு சொல்லிடுறேன். அதாவது ஒருத்தருக்கு மட்டும். ஏன்னா தேதியிலிருந்து எடுத்துக்கலாம், மாதத்துலேருந்து எடுத்துக்கலாம், வருஷத்துலேருந்து எடுத்துக்கலாம். அது இங்கிலீஷ் நியூமராலஜி போட்டு நீங்கள் எடுத்துங்க, தமிழ் நியூமராலஜி போட்டு எடுத்துங்க. அதுக்காக சொல்கிறேங்க. நான் ஒரு 5 நிமிஷம் அதுக்கப்புறம் நான் முடிக்கலான் இருக்கிறேன். அதுக்காகத்தான், வேற ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. சரி, வாய்ப்பு அந்த பரணி பாரதி எனக்கு நான் நன்றி தெரிவித்து உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.